ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் டு ரைட். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 days ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். மூணார் அண்ட் கொழுக்குமலைங்க. இது நான் 1 year பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இந்த பிளான் வந்து எவ்வளோ பிளான் பண்ணாலும் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம இந்த பிளானை வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 daysக்கு வந்து வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் எதையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கிளம்பிகிட்ருக்கோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து இன்னும் ஈரோடு கிளம்பிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 15 minutes ஈரோடு போயிடுவேன். அங்கே போயிட்டு நம்ம பசங்களை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்னாப் போட்டு அப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் என்னால் வீடியோ கொடுக்கவே முடியும். ஏன்னா எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ வெறித்தனமாக கொடுக்குறேன். NH ஜாயின் பண்ண போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ பசங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போ ஈரோடு ரீச் பண்ணிட்டோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் யார் யார் வந்திருக்கா என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 3:46. எப்படியும் ஒரு 4:15 கிளம்பிடுவோம். ரைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ செம்மையாக இருக்குல்ல, ரைடு வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடுக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. எப்படி போகிறானுங்கன்னா எனக்கு தெரிலங்க. பாரு, எங்கேயோ போயிட்டுருக்குறோம். எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. பின்னாடியே ஆளக்காரம். கிட்டத்தட்ட எல்லாரும் பைக்கு பறக்க விட்றானுங்க. ரோடு அதுக்கேற்ற மாதிரி செம்மையாகவே இருக்கு. ரொம்பவே அடே நிறுத்த சொல்றானா? இதெல்லாம் சிக்னல். இது சிக்னல், அடுத்தது சிக்னல். நாம வந்துடுறோம். ஓகே, பின்னாடி ஒரு ஜீவன் இருக்கு. நான் நினைச்சு பாருங்க கொஞ்சமாவது. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 பேரும் முன்னாடி போயிட்டுருக்கோம். உடுமலைப்பேட்டை வழியாக போயிட்டுருக்கோம். ஹோண்டா ஷைன் அந்த பசங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க எங்கள் அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஸோ அதனால் அவங்க இன்னொரு ரூட் மூலமாக வந்துட்டுருக்காங்க. 3 டேரெக்டாக வந்துடுவாங்க. நாங்கள் மட்டும் இப்போ இந்த வழியாக போயிட்டுருக்கோம். இது இப்போ இந்த எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரத்தில் வந்து உடுமலைப்பேட்டை வழியாக நாங்கள் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி ரூட்டுன்னே சொல்லலாம். பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த இடமெல்லாம் மெயின் என்ன பைக் ஓட்டுறது சரி மாசாக இருக்குது இந்த இடம். போயா ஆடா. ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வால்பாறை டு வதரப்பள்ளி இந்த கேங் போனோம். அப்படியே அப்போ போகிறப்ப இந்த எனக்கு பைக் ஓட்டுற ஃபீலே இல்லாத மாதிரி இருந்தது. பட் இந்த ரோடு வெறித்தனமாக இருக்குங்க. எல்லாருமே ஈஸியாக சொல்கிறாங்க ட்ராவல் பண்ணுற ஜாலியாக இருக்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த ட்ராவலுக்கு முன்னாடி எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறதுங்கிறது இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், ஒர்க் டென்ஷனு, ஒர்க் பண்ணுற இடத்துல லீவு கேட்கணும், அது எல்லாமே கரெக்டாக அமையணும். அப்போ தான் அந்த ட்ராவல் இதாகும். ஏன்னா எவ்வளோ தடவை நிறைய பேர் ட்ராவல் எவ்வளவோ பிளான் பண்ணி
நிறைய தடவை கேன்சல் ஆயிரும். பட் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடுவோம். நாங்கள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு மந்த்லி அவன் ட்ராவல் பண்ணுறான், ஜாலியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டென்ஷன்லேயும் ஒரு கிளுகிளுப்பு கேட்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த டிப்ரெஷன் இது எல்லாமே எனக்கு வந்து போகணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ரைடு மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஏதோ ஒரு டென்ஷன் இருக்காங்க அப்படின்னா எதுவும் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா இல்லை வெளியே போய்ட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் பெட்டராக இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதனால தான் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது காரணமே. இன்னும் மூணார் போய் அங்கே வேறு லெவலில் பண்ணிருக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ரைடர் கௌரி. இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு மூணார் தாங்க கிளம்புறோம். இது 2 நாள் ட்ராவல் பிளான். இது என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள 2 R15 அந்த ஹிமாலயன் பைக் கூட வருது. ப்ளஸ் ஹோண்டா யூனிகார்ன் போன வால்பாறை டு அதிரப்பள்ளி போன அதே கேங் தான். கூட ஒருத்தர் மட்டும் 2 பேர் மட்டும் நியூ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைகிட்ட தாங்க இருக்கோம். வந்த வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க ரொம்பவே ரேசிங் செம்மையாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சே பார்க்கல. ஏன்னா போன ரைட் பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்கோம். இந்த ரோட் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம். நமக்கு பின்னாடி வந்து ஹோண்டா ஷைன் மட்டும் இன்னும் வரல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இவங்க கூட தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ஒரு சின்னாரா மூணாருக்கு 74 கிலோமீட்டர் பார்த்தாச்சு. மூணாருக்கு 74 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மறையூரா இது என்ன பேர் போட்டிருந்தது? நாங்கள் போட்டிருக்கு பேர் இது இவர் ஸ்ட்ரெயிட்டாவா இல்லை மூணாறு? ஸ்ட்ரெயிட்டாக மூணாருக்கு ஒரு 73 கிலோமீட்ரு. இதுக்கு மேலே பறக்கிறோம். நம்மளோட நிறைய பேர் வருவாங்களான் இருக்குதா. ஹலோ, செக் போஸ்டா? ஐயோ, என்னையா எங்கேயும் புலி இருக்கு? எப்போ பார்த்தாலும் போகிற இடமெல்லாம் புலியாகவே வச்சுருந்தீங்கண்ணா. ஐயோ, ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்டியா? புரியல. ரன் பண்ணிட்டா? எடுத்துட்டானுங்களா இல்லையா? எடுத்துட்டானுங்களாமா. வண்டி நம்பர் சொன்னானுங்களா? ஐயோ, எடுத்தீங்களா இல்லையா? சரக்குன்னு ஒரு புலி எகிரி போகுமா? என்ன பண்ணுவ? ஏறி போயிடுச்சுன்னா நல்லது. இல்லை வழியில் படுத்துருந்தா ஐயோ, இத்திருண்டு ரோட்டில் எப்படி திருப்புறது? ஐயோ, செம்மையா இருக்குல்ல? ஸ்ப்ளெண்டர்லாம் வச்சு ஓட்டிட்டு வராங்கயா. பரவாயில்லையே. இது கேரளாக்காரங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேரளா தான். செம்மையாக இருக்கானா ரோடு பங்கம். ஏமணி சிறுத்தையை பார்க்கலாம், புளியை பார்க்கலாம், குரங்கு பார்க்கலாம்னா ஒன்றும் பார்க்க முடியாது. 5:30 மணிக்கு உள்ள வரணுமா? உள்ள வந்தா நம்ம முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த சோர்வாடிட்டு இந்த இடத்துல சுத்திட்டு அப்பதான் கிளம்புவாங்க. இந்த இடம் தெரியுது எனக்கு. இந்த இடம் தெரியுதா? ஆமா. எப்படி ஆகி போச்சு வேறு. மயில் ஒன்று தான் கண்ணுக்கு தெரியுது. பத்தியா இல்லையா? மயில் தான் நிறைய இருக்கு. பாத்தியலா கிளைமேட்டு செம்மையா இருக்கு. கார் போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மழை பெய்யறதுக்கு அதுக்கும் கிளைமேட்டு செம்ம ஓஜியாக இருக்குது.
சிம்பாஞ்சி இல்லை, சுபாஷ். கைஸ் நம்ம மேலே போக போக ரொம்பவே கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு மழை பெய்யுது, ரொம்ப அதிகம் கிடையாது. பட் ஆனால் அந்த சில்னஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நாங்கள் உள்ளே கேரளாக்குள்ளே உள்ளே வர மாதிரி ஒரு ஃபீலே இருக்குது எங்களுக்கு. பிளேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். நம்ம நார்மலாக ஒரு யூடியூப்பில் இல்லை இப்போ மூவியில் இதுலன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இங்கே நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. ஏதோ ஃபால்ஸ் வருது பாரு, மழை நல்லா பெய்யுதியா. கிளைமேட் ஓஜி பா. அந்த இடத்துல ஏதோ ஊர் இருக்கு தானே, ரிசார்ட் வச்சிருப்பாங்களாட்ருக்குள்ள. முடியா சுபாஷ், அங்கே ஏதோ இதாண்ணா இது சின்னார் ஃபால்ஸு. பயங்கரமாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தெரியாதுடா. பிளாஸ்டிக் வேஸ்ட் இன் பப்ளிக் ஏரியா. உள்ள வந்துட்டோம் அதுக்குள்ள. அங்காத்தியில் ஸ்தலம் சூப்பராக இருக்குல்ல. வாசம் நல்லா இருக்குல்ல, மூலிகை வாசம் தானே. அந்த தைலம் மாதிரி ஒன்று போடுவாங்க தெரியுமா, அந்த தலைக்கு ஏதோ போடுவாங்கள்ல, தலைவலிக்கு தைலம், அந்த வாசம் அடிக்குது. நம்ம ஒரு வழியாக சின்னாருங்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட மூணாருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இப்போ இங்கே நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:15 ஆயிடுச்சுங்க. இங்கே நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அடுத்து நம்ம ரைட் கிளம்ப வேண்டியதான். கீழே தான் இருக்குது ஹெல்மெட், கேமரா கீழே தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துரு. நாங்கள் வர வழி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரொம்பவே ஃபன்னாக இருந்துங்க, ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தது. ஏன்னா ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பிளேஸ் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரன் பண்ணவே முடியல எங்களால் வண்டியை. ஏன்னா ஸ்பீடு பிரேக்கு அது இதுன்னு நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாராபுரம் ரோடு சான்ஸே இல்லைங்க, சும்மா 125லே விட்டு பறக்க விட்றோம் பைக் எல்லாமே, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இங்கேயுமே மூணார்லேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜில்னஸும் ஒரு தூரலுமாகவே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க கிளைமேட்டை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அதனால் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இங்கே கிளைமேட்டு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நான் ஜஸ்ட் அப்படியே பின்னாடி வியூ காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் ஆனால் இதில் கிளியராக தெரியலை. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடி பண்ணேன் ஒரு நிமிஷம். காந்தலூர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் கைஸ். நாங்கள் இப்போ காந்தலூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இறச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். அதை தேடிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இறக்குடா லெஃப்டில் இறக்கு, லெஃப்டில் இறக்கியா? ஐயோ ஃபஸ்ட்டு கியரில் வேறு வச்சுட்டேன். என்னடா அது திருப்பி எப்படா வர்றது மேலே? ஐயோ மறுபடியும் மேலே எப்படி ஏறி வர்றது? இரு நீ பயப்படாத. பின்னாடி முடிச்சுக்கிடல, ஷோல்டர் அமுத்து. ஷோல்டரில் கை. நீ இறங்கிடலான்னு பார்க்குறேன், இறங்க விட மாட்டாங்க இவ்வளவு. அப்பா ரைட்ரா, என் கை வலிக்குதுடாடு. இப்போ என் கை வலி சரியான வலிதா. ஐயோ பிரேக்கு உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ணே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல.
இன்னும் ஏறுது. ஃபஸ்ட் கியர் தான். இன்ஜின் கருகிற வாசம் வருதுடாடி. என் குழந்தைய எங்கெங்கேயோ கூப்பிட்டு போறீங்களாடா. டே அப்பா, டே டே சந்திரா. இங்கே வந்து குளிக்கலாம். ஏன் இந்த ஃபால்ஸ் தானே சொல்லிச்சு? இதில் இறங்கக்கூடாதா? யார் சொன்னது? அதில் இறங்கக்கூடாதா? நம்ம ஃபைனலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. இறைச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வரத்துக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோன்னு தான் சொல்லணும். பட் வந்ததுக்கு ரொம்பவே ஒர்த்தபுளான ஒரு பிளேஸுங்க. ஃபால்ஸ் ஆகட்டும், இந்த இருக்கிற கிளைமேட் ஆகட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை மிஸ் அவுட் பண்ணாமல் உள்ளே போய் ஃபன் பண்ணுவோம் வாங்க. எலி பசங்க பாத்தீங்களா? கறி வேணுங்க பாய். பாய்ஸ் இவனை பாருங்க, யாரும் தெரியுமா? 10 கிலோ கறி வேணும் பாய். கீழே போட்டுருவேன். மச்சி உளுந்துருச்சு வச்சு பாத்துக்க. கைஸ், நம்ம வாட்டர் ஃபால்ஸில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூணார் கிளம்பிட்டு இருக்கோங்க. ரைட்டானு ஆல்மோஸ்ட் ரொம்பவே டிலே ஆகிட்டே போகுது டைமு. இன்னும் நம்ம அங்கே போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு இன்னும் நிறைய ஃபன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. செம்ம ரைனாக சில்லாக இருக்குது கிளைமேட்டு. கிளைமேட்டு வெரி சில்லாக சூப்பராக இருக்குது. கரெக்டான டைம் தான் வந்துருக்குறோம். மழை காலம் இல்லாமல் நார்மல் டைம் வந்து தண்ணி ஏதாவது ஸ்டார்டிங்கு சொல்லப்போனால் கரெக்டான டைம் தான் நம்ம வந்து மான்சூன் மந்த்து. மூணாறுக்குள்ளே ஒரு வழியாக வந்துட்டோம். செம்ம ரெயின். ஜீப் வரி அட்டன் இருக்கு. புரியல கைஸ், ஒரு வழியாக நம்ம மூணாறுக்குள்ளே வந்துட்டோங்க. இதான் மூணாரோட என்ட்ரன்ஸு. நினச்சது ரொம்ப இன்றைக்கி மழை அதிகங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் ரெயினில் பைக் ஓட்டினதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ரெயின். இன்னொன்று வர வழி எல்லாமே பார்த்திங்கன்னா பனியும் ரெயினும் ரெண்டும் சேர்ந்து. நீங்கள் மூணார் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரில் வர மாதிரி இந்த டைம் வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட் ரொம்பவே ரசிக்கலாம். பைக்கில் வர மாதிரி இருந்தாலும் ஓகே, பட் பசங்களாக வர மாதிரி இருந்ததுன்னா ஓகே தான். பிடிச்ச காரியா ஆனால் இவ்வளோ மழை இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எப்படா போனா நீங்க?
பண்ணாமல் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு. ஐயோ ஒன்றுமே தெரியலையா? ஐயோ உனக்கு எதுவும் தெரியுது? அட இங்கே வேறு பிரிட்ஜு. ஏ பயமா இருக்கா? அட போட்டியா, நான் என்ன கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்கே வேறு ரெசார்ட்டுக்கு வேறு எத்தனை இதுன்னு. ஐயோ கிளைமேட் பாரு பங்கமாக இருக்கு. வேறு விட இதுவும் நமக்கு என்ஜாய்மெண்ட் தான். போ யானையெல்லாம் வராதியா? சிறுத்தை புலி வந்தால் பார்த்துக்கலாயா? எக்ஸ்ப்ளோர் அவர் வேர்ல்டு, இதை தாண்டா நாங்கள் எதிர்பார்க்குறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வர்றது. புரியல? நல்லா இருக்குல்ல? என்னது ஃபால்ஸா? ஆ மவுண்டன் மலைக்கு போகிறதா? போவோம் அவர்கிட்ட கேட்போ. ஐயோ பிளேஸ் ஓஜியா ஃபைனலாக நம்மளோட ரூம்க்கு வந்துட்டோம். பா செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. வாவ் இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுற ரெக்கார்டிங்கில் இருக்கு. நல்லா இருக்கா பிளேஸ்? பார்த்து சொல்லுங்கள். ரெக்கார்டிங்கில் வச்சுக்கிறேன். ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. இப்போ மேலே போனால் ஃப்ரீயாக தான் இருக்கு. அப்படி பார்க்கலாம்ல? ஆ ஓகே. நைட்டு 10 மணி வரைக்கும் மேலே பூபதி இப்பயே ஞாபகப்படுத்துறாரு. ஓகே கடைசியாக ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமே புக் பண்ணிட்டோம். வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்ன மழை தான் இந்த சீசனுக்கு நாங்கள் வந்தது. மழை தான் கொஞ்சம் இதாக இருக்குது, அதிகமாக இருக்குது. மற்றபடி கிளைமேட்டு சான்ஸே இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? எங்களோட வியூ பாயிண்ட்டும் சூப்பருங்க. நான் இந்த ஹோட்டலோட லிங்க் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நீங்கள் யாராவது மூணாறு வர மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல பிளேஸில் புக் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் சைடு நிறைய புக் பண்ணலான்னு இருந்தோம். காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. 4000 5000 சொன்னாங்க ஃபயர் கேம்ப்லாம் போகிறதுக்கு. பட் இங்கே ரொம்பவே சீப்பாக தாங்க இருக்குது. 2000 தான். நாங்கள் 8 பேருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் பிளேஸ் எல்லாமே ஐயோ மணி எத்தனை கரெக்டாக 12 இருக்குமா? 12க்கே இந்த அளவுக்கு இருக்குது கிளைமேட்டு. 11:49 கண்ணே தெரியல எனக்கு பனிமூட்டத்துக்கு. வாவ் நீங்கள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:59 ஆகுதுங்க. பட் ஆனால் ஒரு இதே நம்ம ஈரோடாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த டைம்லாம் நம்ம வெளியவே நடக்க முடியாது, அந்தளவுக்கு வெயில் இருக்கும். பட் இங்கே அந்தளவுக்கு கூலிங் இருக்குங்க. சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. வா ஹிமாலயன் V3 ஷைன், ஃபைனலி நம்மளோட ப்ளூலி. கைஸ் நம்ம மூணார் ட்ரிப்பில் இதுக்கப்புறம் ஜீப்பில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு 7 பிளேஸுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து கிளம்புறதாங்க.
காவலையே போட்டு ஃபைனலி நம்மளோட ஜீப் வந்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டான்ஸ் இதெல்லாம் ஆடி இருப்போம், ரொம்பவே ஃபன்னாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 7 பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ண போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு டேயில். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து வியூ பாயிண்ட்டுங்க. இது எங்கள் ரூம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு இது ஒரு வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த நேச்சுரல் பிளேஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரியும். பார்க்கலையா சொல்லுயா, என்ன வாட்டர் ஃபால்ஸ்னா? சோட்டா வாட்டர் ஃபால்ஸ். என்னது? சோட்டா வாட்டர் ஃபால்ஸா? இப்போ நம்ம 3வது பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கோங்க. ஐயோ, என்ன பண்ணுறா? அண்டர் கிரவுண்டில் போயிட்டு வெளியே வந்துரு. கைஸ், இதோட நம்ம 3 பிளேஸ் பார்த்துட்டோம். இந்த ஜீப் ட்ரெக்கிங் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் நமக்கு போர் அடிக்குங்க. எதனால் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் பிளேஸுக்கு 4 கிலோமீட்டர் கேப் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே சாங்ஸ் போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். பொதன்னு ஊற்றுதா? ட்ரெக்கிங் வந்ததில் இந்த பிளேஸ் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த பிளேஸ் ரொம்பவே சினிமாட்டிக் வியூவில் இருக்குது. இன்னொன்று நீங்கள் ரீல்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. நான் இதோட வீடியோவும் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் கீழே டேக் பண்ணுறேன், அதில் போய் பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரெக்கிங்கே போங்க. இல்லை அப்படின்னா கம்மியாக தான் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பைக்லேயே ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா பிளேஸ் ஒவ்வொரு என்ன கேட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி பிளேஸ் நீங்கள் நிறையவே விசிட் பண்ணலாம். ஏன்னா ட்ரெக்கிங் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், மற்றபடி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கொழுக்குமலை தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே ரெயினாக இருக்கனால கொழுக்குமலை வந்து அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் நாளைக்கு நாங்கள் போய் செக் பண்ணால் தான் என்னன்னு தெரியும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா வச்சுங்களேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மழை வருது, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரைட். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ராவலர்ஸ் டே 2ல் இருக்குங்க. இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுது. பட் கிளைமேட் ரொம்பவே சில்னஸாக இருக்குங்க. நாங்கள் நேற்று தான் ரெயின் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண முடியல. பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே இதில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. கிளைமேட்டை ரொம்பவே பனிமூட்டமாக இருக்குங்க. நேற்று ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். பட் கொஞ்சம் மிஸ் அவுட் ஆச்சு. ஒரு சில இடத்துல வந்து எங்களுக்கு மழை பெஞ்சனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. பட் செகண்ட் டேவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மார்னிங்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பட் இதை எப்படி நாங்கள் டேக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. இன்றைக்கி ஒரு நாள் தான் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் நாளைக்கு கம்பல்சரி ஒர்க் போயே ஆகணும். பட் இன்றைக்கி நாங்கள் எப்படி இங்கே 3 விட்டு வெளியே போகிறோன்னே தெரில. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மழை இருக்குது. சீசன் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா இதை விட ரெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க. ஸோ 3 வர மாதிரி பிளான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்து வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்பவே. ஏன்னா நீங்கள் இந்த சீசனில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. இங்கேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது. ஏதோ கொஞ்சம் பிளேஸ் மட்டும் பார்க்கலாமே தவிர மற்றபடி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ண முடியாது. கிளைமேட் வேணால் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக. நீங்கள் ரூம்குள்ளே இருக்கீங்க,
ஸ்டே பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் வெளியே எங்கேயும் நீங்கள் போகவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது கிளைமேட்டு. டேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழுக்குமலை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கொழுக்குமலைக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் தேனி வழியாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். தேனி போயிட்டு மதுரை போவோமா, இல்லை தேனியிலேருந்து வேறு ரூட்டு பிளான் பண்ணுவோமா, அது எல்லாமே இதுக்கு மேலே தான் தெரியும். ஒரு 10 o'clock மேலே நாங்கள் எல்லாமே ரூமை சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ அதுக்கப்புறம் ரைடு தான் ஃபுல்லாகவே. பட் கொஞ்சம் மழை வராமல் இருந்தால் போதும், எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறதாங்க. ஸோ போகலாம் வாங்க. டைம் என்ன ஆகுது? 9 இருக்கும். 9:10 இருக்கும் டைம். இப்பயும் மழை பெய்யுது. ஓகே, மறுபடியும் 2வது நாள் மார்னிங்கே இப்படி இருக்கு. ஏன்டாடி இப்போ எங்கே பிளான் சொல்லியிருக்கான்? ஃபால்ஸ் தானே. மழை செம்மையாக பெய்யுதுடா. இடம் செம்ம ஓகேடா. இந்த பிரிட்ஜு தான் செம்ம. வா, ஒன்றும் ஆகாது உனக்கு. போய் அங்கே லாக் ஆயிடுவோம். இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் தெரியல, இந்த பக்கம் ஓடுது பற்றிய தண்ணி, அதான் பயமாக இருக்கு. ஆமாம், பெட்ரோல் இருக்கா இல்லையா? போயிடு. நம்மளோட 3rd ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தேனியில் போயிட்டுருக்கோம். I'm the girl that they don't talk about. Quiet with a big mouth. Listen for the doubt, then call it. Make you out for what you say to me. Look at every single need. If you got what I need, then oh, I'll take you on like a big deal. Legs you can unseal. Key in ignition. Just keep me full like I had a meal once in a while. Feel all that I know you like it. Can't fight it. I'ma let you ride the wave. I'm New York and you're LA. Come together, feel the shock waves. டேய், அவன் ஸ்லோவா பண்றான்டா, நான் என்னடா பண்ணிட்டோம்.